இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 91 14 அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். எத்தனையோ தடைகள் மத்தியில் சில காரியங்களை எல்லாம் விட்டு இனி இந்த இயேசுவுக்காக நான் வாழப்போகிறேன் என்று நீங்கள் என்றைக்கு உங்கள் வாழ்க்கையை அவரிடத்தில் நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க, ஆண்டவரிடத்தில் எந்த மனுஷன் ஒப்பு கொடுக்கிறானோ வாஞ்சையாக ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கிற மனுஷனை ஆண்டவர் விடுவிப்பார். அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எத்தனையோ பாவ வாழ்க்கையில இருக்கிற மனிதர்களை ஆண்டவர் விடுவித்திருக்கிறார். நோயிலிருந்து விடுதலை தந்திருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை தந்திருக்கிறார். சாபத்திலிருந்து விடுதலை வந்திருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் கட்டப்பட்டு இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்ட அவிழ்க்க பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கட்டப்பட்டு இருக்கிற மனுஷன்கள் ஏராளம். பிசாசின் நிமித்தமாக கட்டப்பட்டு இருக்கிற மனிதர்கள் உண்டு. இந்த நாளிலே அநேகருடைய வீட்டிலே முதலாவதுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஒவ்வொரு குடும்பங்களிலும் சாபமும் பிசாசின் தந்திரமான காரியங்கள். அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியம் என்னவென்றால், எனக்கு தூக்கம் வரல, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை. சமாதானம் யாரிடத்திலிருந்து வருகிறது? தேவ சமூகத்திலிருந்து சமாதானம் புறப்பட்டு வருகிறது. பிசாசானவன் கொண்டு வந்து நம்முடைய சிந்தனையை கட்டி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம் சரீரம் கட்டப்பட்டவைகளாக மாறுகிறது. நாம் ஜெபிக்க முடியல, நன்மையை பார்க்க முடியல, அற்புதத்தை பார்க்க முடியல. இந்த பிசாசுடைய வல்லமையை காட்டிலும், மந்திரங்களை காட்டிலும், பொல்லாத மனுஷனுடைய வார்த்தையை காட்டிலும் ஆண்டவருடைய வல்லமை பெரியது. உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் உன் ஜெப வாழ்க்கையை விட்டு விடாதே. உன் ஜெப வாழ்க்கையை கட்டப்பட்டு இருக்கிற இந்த நாளிலே நீ கட்டப்படும் போது நீ ஜெபிக்க முடியாது. சத்ரு உங்களுக்குள்ளாக நுழைந்து விடுவான். நீ விடுவிக்க முடியாது, விடுதலை வாங்க முடியாது. நீ ஜெபிக்கிறவளா இருக்கலாம், ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் நீ நிற்கும் போது உன் ஜெப வாழ்க்கையை எப்படி கெடுக்க வேண்டும் என்று தெரியும் பிசாசுக்கு. அப்பொழுது உங்களுக்குள்ளாக சில சோர்வுகள், நீங்க கேட்கிற காரியங்கள் ஆண்டவர் தரவில்லை என்றால் அவன் உங்களுக்குள்ளாக வந்து உங்களை கட்டப்பட்டவர்களாக மாற்றி விடுகிறான். உங்கள் சிந்தனையை கட்டி விடுகிறான். உன் இருதயத்தை கட்டி விடுகிறான். அப்பொழுது தேவனை தரிசிக்க முடியாது, தேவனோட உறவாட முடியாது, விசுவாசிக்க முடியாது. உன் ஜெப வாழ்க்கையே கட்டப்பட்டவைகளாய் இருக்கும்போது நீ ஆண்டவரை எப்படி விடுதலையோடு ஆராதிக்க முடியும்? பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை நீ கட்டப்பட்ட மனுஷனாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க முடியாது. நீ தேவனை தரிசிக்க முடியாது, தேவனை நீ ஆராதிக்க முடியாது, வேதத்தை தியானிக்க முடியாது. உன் ஜெப வாழ்க்கையே கட்டப்படும் போது உன் குடும்பம் கட்டப்பட்டு விடும், உன்னுடைய தொழில் கட்டப்பட்டு விடும். நீ ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடி சூழ்நிலையில் இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் நீ கட்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் இருக்கும்போது எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? நீ விடுதலை ஆகும் போதுதான் நீங்கள் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நீங்கள் விடுதலையோடு இருக்கும்போதுதான் ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும்.
உயர்ந்த அடைக்கலத்திலே உங்களை கொண்டு போய் நிறுத்த முடியும். இன்றைக்கு பிசாசோட தந்திரமான காரியங்கள் என்னவென்றால், ஜெபிக்கிறவர்களை பார்த்து, ஜெபிக்கிறவர்களுக்கு விரோதமான காரியங்கள், ஜெபிக்க முடியாதபடி கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்கள் ஏராளம். ஆண்டவரை ரொம்ப ஆராதிப்பாங்க, அதிகமா நேசிப்பாங்க. அவங்களுக்குள்ளாக ஒரு பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனையை ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லி, அதை நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் அந்த பிரச்சனைக்கு நீங்க ஜெபம் பண்ணும்போது அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாதபடி மறைந்து போகுது என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது நீங்கள் சத்ரு வெக்கப்பட்டு ஓடுவான். நீங்கள் அந்த இடத்தில் கட்டப்பட வேண்டும் என்று சத்ரு வரும்போது அந்த ஆண்டவர் அந்த கட்டை உடைக்கும் போது நீங்கள் முழுமையாக ஆண்டவரை ஆராதிக்க முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரை தேட முடியாதபடி கட்டப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல் கட்டப்பட்டு இருக்கிற நம்ம சிந்தனை அவிழ்க்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அவிழ்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு இந்த கட்டுள்ள வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விடுதலையாகும் போது நீங்கள் முழுமையாக நீங்கள் ஆராதிக்க முடியும். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக. ராஜா, ஆண்டவரே, இந்த நாளிலே ஜெபிக்க முடியாதபடி, உம்மை தேட முடியாதபடி எங்களை சுற்றி இருக்கிற கட்டுகளில் இருந்து என் தேவன் இயேசுவின் நாமத்தினால இந்த கட்டில் இருந்து எங்களை விடுதலை ஆக்குவீராக. ராஜா, ஆண்டவரே, ஏசப்பா, எங்க ஜெப வாழ்க்கை விசுவாசத்தை கட்டப்பட்டு இருக்க விசுவாசத்தை கட்ட அவிழ்க்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ராஜா, ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை ஆராதிக்க முடியாதபடி, உம்மை நேசிக்க முடியாதபடி தடை செய்கிற அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் அங்க கட்டி பாதாளத்துல அட்டைக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உங்க நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.